ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். 40 டேஸ் பிளானில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 16 ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க போகிறோம். டே 15 வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு பருவம் 2லேருந்து இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வினாக்கள் வந்து தமிழில் இருக்குது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து சில வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 3 பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், களனி, வயல், மரம், வீரம், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம், கப்பல், ஆழி, கடல். அடுத்து முடியரசனின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு. முடியரசனின் நூல்கள் பார்க்குறோம். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் டேஸ் என்று பாராட்ட பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சிறப்பிக்கப்படுகிறார் இவர். அடுத்த 6வது கொஸ்டின், நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. புதியதொரு விதி செய்வோம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து பிரித்தெழுதுக கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் பிரித்தெழுதுக 4 ப்ளஸ் நிலம். நாடு ப்ளஸ் என்ற சேர்த்தெழுதுக நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தெழுதுக களமேரி. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடுகள். அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், கடலோடு விளையாடு என்னும் பாடல் சு. சக்திவேல் தொகுத்த டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறதுல வந்து இடம்பெற்றுள்ளது. கதிர்ச்சுடர் பிரித்தெழுதுக கதிர் ப்ளஸ் சுடர். அடுத்த கொஸ்டின், மூச்சடக்கி பிரித்தெழுதுக மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம் சேர்த்தெழுதுக பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை சேர்த்தெழுதுக அடிக்கும் அலை. பொறுத்துக பார்க்குறோம். அடுத்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். விடிவெள்ளி அப்படிங்கிறது வந்து விளக்கு. மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை. புயல் அப்படின்னா ஊஞ்சல். பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. பொருட்களை விற்பவரை டேஸ் என்பர் வணிகர். பொருட்களை வாங்குபவரை நுகர்வோர் என்று அழைப்போம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிக முறையில் வருது. வணிகத்தை டேஸ் டேஸ் என பிரிக்கலாம். தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து 23வது கொஸ்டின், வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர் வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வணிகச்சாத்து. துறைமுக நகரங்கள் டேஸ் என்றும் டேஸ் என்றும் குறிக்கப்பட்டன. பட்டினம், பாக்கம். துறைமுக நகரங்களை வந்துட்டு பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற பெயர்களால் குறித்தாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக டேஸ் விளங்கியது. பூம்புகார். வணிகத்தை டேஸ் டேஸ் என பிரிக்கலாம். தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வணிகத்தை பிரிக்கலாம். அடுத்து 27வது கொஸ்டின், பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதாவது நம்ம வந்து எதை ஏற்றுமதி பண்ணோம், எதை இறக்குமதி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு நம்ம நாட்டுக்கு. அரேபியாவில் இருந்து டேஸ் வாங்கப்பட்டன. குதிரைகள். அரேபியாவிலேருந்து குதிரைகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. வணிகம் ப்ளஸ் சாத்து சேர்த்தெழுதுக வணிகச்சாத்து. அடுத்து 31வது கொஸ்டின், பண்டம் ப்ளஸ் மாற்று சேர்த்தெழுதுக பண்டமாற்று. வண்ணப்படங்கள் பிரித்து எழுதுக வண்ண ப்ளஸ் படங்கள். விரிவடைந்த பிரித்து எழுதுக விரிவு ப்ளஸ் அடைந்த. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிற பெயர்படும். டேஸ் ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்களாகும். ஆ, இ, உ அப்படிங்கிற இந்த 3மே சுற்றெழுத்துக்களாக காணப்படுது. இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருட்களை தருவது அகச்சுட்டு எனப்படும் சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து புறச்சுட்டு. இப்போ அகச்சுட்டு அப்படிங்கிறது பார்த்துட்டோம். புறச்சுட்டு அப்படின்னா பார்த்தோம்னா அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். அதாவது ஆ அப்படிங்கிறது அன் எடுத்துட்டோம்னா நீர்வீழ்ச்சி, மலை, நூல் அப்படிங்கிற பொருள்படும். இதில் வந்துட்டு வன் து அப்படிங்கிறதா வருது. அப்போ பொருள்படாது. அப்போ இதை வந்து உள்ளே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அகச்சுட்டு எனப்படும். அதாவது வெளியிருந்து, அதாவது அந்த சொல்லை நீக்கினாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்து புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அடுத்து 38வது கொஸ்டின், இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில், அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இஃது டேஸ் எனப்படும் அப்படின்னா அண்மை சுட்டு எழுத்து, அதாவது ஈ ஆகும்.
அவள், அவர், அது, அவ்வீடு, அவை, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில், அதாவது தொலைவுக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சேய்மைன்னு சொல்லுவாங்க. உள்ளவற்றை சுட்டுகிறது. இஃது டேஸ் எனப்படும். சேய்மை சுட்டு எழுத்து ஆகும். அதாவது ஆ எழுத்து சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். இதில் வந்துட்டு ஒரு 5 இது பார்க்குறோம். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, அடுத்து சுட்டு திரிபு. இந்த 5ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரில கேட்க வாய்ப்பு இருக்குது. எது எது அப்படிங்கிறது, எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இலக்கணத்தை பொறுத்தவரை வந்து நம்ம கரெக்டாக எழுதிடலாம். இப்போ வந்து 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3 ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். மீதி உள்ள ஒன்வேர்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து பொது அறிவுலேருந்து சில வினாக்கள் பார்க்க போகிறோம். அடுத்து சில பொது அறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். தமிழக மொழி தமிழ். மாநில பூச்சி பட்டாம்பூச்சி. இது வந்து தமிழ் மரவன் பூச்சி இனத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மாநில பழம் பலாப்பழம். மாநில பண் தமிழ்தாய் வாழ்த்து. மாநில விளையாட்டு கபடி. மாநில நடனம் பரதநாட்டியம். உலக அறிவுசார் சொத்து தினம் 2023 ஏப்ரல் 26 அன்று அனுசரிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், வங்கதேசத்தின் 22வது அதிபராக ஷஹாபுதீன் சுப்பு பதவியேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வங்கதேசத்தில் வந்துட்டு முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை தெரசா. இந்த ஒன்வேர்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.